என்னதான் நம்ம மார்க்கெட்டை கீழேயும் மேலேயும் போனாலும் சரி, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம நிஃப்டி 50 கீழே தான் போயிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கு. விப்ரோ பைபேக் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆயில் இந்தியா ஸ்டாக்கோட ப்ரைஸ் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 10% கிராஷ் ஆகிருக்கு. குருடாயிலோட ப்ரைஸ் கீழே வந்தனால ஆயில் இந்தியா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். டைட்டன் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஐடியா வந்து பார்த்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கவங்க இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆனவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ரொம்ப வேகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து பணம் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு ஏதோ ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு சும்மா நம்ம ஒரு கண்ணை மூட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டா போதும், இல்லைனா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கம்பெனியை வாங்கிட்டா போதும், ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் கழிச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்க்கறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர பெட்டிலாம் கிடையாது. அதாவது இப்போ ஒரு 10,000 ரூபா 1 லட்சம் ரூபா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அடுத்த 1 மாதத்துலேயோ அடுத்த 2 மாதத்துலேயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமான பணம் அது ரிட்டர்ன் தரதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாவே மேலே போகும் கீழே வரும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரியாலிட்டியாக வந்து பார்க்கும்போது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 5% டவுன் ஆகுது, 10% டவுன் ஆகுது அப்படின்னா பயத்தில் இதை விற்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் அது வந்து ஜீரோ வந்து போகாது. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்ம வாங்கின அந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்தால் தான் கீழே போகும். ஆனால் அப்பயும் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் வந்து இருக்கும். அதனால கீழே போகுது அப்படின்னாவே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது. அது போக போக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது, 2 லட்ச ரூபாய் இருக்குது, அடுத்த 2 மாதத்துக்கு இந்த பணம் எனக்கு வந்து தேவை கிடையாது, அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் முதலீடு வந்து பண்ணுறோம். அந்த மார்க்கெட்டை எப்போ பணம் தருது அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்போ தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அதாவது மார்க்கெட்டை எப்போ பணம் தருதோ அப்போ தான் நமக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, நம்மளுக்கு எப்போ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து முக்கியமே கிடையாது. நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட அமௌண்ட் இருக்கா, நல்ல ஒரு கம்பெனியா, நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கா, நான் பெருசாக வாங்கிடுவேன். எப்போ அது இன்க்ரீஸ் ஆகுதோ ஆகிட்டு போகுது, எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நான் வந்து விற்றுருவேன். அப்படி தாங்க நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்த 1 மாதத்தில் வேணும், 2 மாதத்தில் வேணும் அப்போல்லாம் கிடையாது. நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குவேன், நான் வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக போச்சா, அந்த லாபம் எனக்கு ஓகேவா அப்படின்னு தோணுச்சுன்னா சேல் பண்ணிட்டு அடுத்த வேறு ஒரு கம்பெனியை வாங்க நான் போய் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அடுத்த மாதம் வேணும், இல்லை நான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்த வாரமே வேணும், இல்லை அப்படின்னாலும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனால் கூட கண்டுக்க மாட்டேன். அமௌண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் அக்யூமுலேட் பண்ண போகிறேன், இல்லைனா அப்படியே அமைதியாகவே இருப்பேன். எப்போ மேலே வருதோ வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ஷன் வந்து ஆகவே மாட்டோம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். அடுத்தது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தாங்க, மறுபடியும் வந்து நெகட்டிவ் போயிட்டாங்க. க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.23%, அதாவது ஒரு 53 நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்ம நிஃப்டி 50 என்னமோ மதியெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெகட்டிவில் தான் வந்து இருந்தாங்க. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.30% நெகட்டிவ், பேங்க் பேஸ் 0.27% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1.95% நெகட்டிவ். டிஃபென்ஸ் ஸ்டாக்கு ஃபுல்லாக கீழே போயிருக்கு. அது ஒரு காரணமாக இருக்குது. எம்டா டெக்னாலஜிஸ் தான் அதுக்கோட காரணம். அது வந்து பார்க்கலாம். சில்வர் பீஸ் 0.36% பாசிட்டிவ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.54% நெகட்டிவ், கோல்டு தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு. ஆட்டோ பீஸ் 0.21% பாசிட்டிவ், ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.72% நெகட்டிவ், மிட் 150 பீஸ் 0.47% நெகட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கேனர்ஸில் எம்என்எம் இருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், சன் பார்மா வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் இன்ஃபோசிஸ் இருக்காங்க, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அதானி போர்ட்ஸ், இட்டர்னல் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. பார்ப்போங்க, மார்க்கெட்டை தொடர்ந்து கீழே போயிட்டு தான் இருக்குது. அடுத்தது எஃப்ஐஎன்டிஏ டேட்டா வந்து பார்த்துடலாம். இந்த மார்க்கெட்டில் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இந்த மாதம் ஃபுல்லாக விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஜூன் 1 ஜூன் 10 வரைக்கும் பார்த்தா கூட எஃப்ஐ வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம டே வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க என்னத்தை விற்கிறாங்க, இவங்க என்னத்தை வாங்குறாங்கன்னு தெரியல. நம்ம மார்க்கெட்டு மட்டும் கீழே தான் போய்கிட்டு இருக்கு. எஃப்ஐ விற்கிறத விட டிஐ அதிகமாக தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு. இது என்ன லாஜிக்குன்னே தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஃப்ஐ வந்து ஒரு 10,000 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னா டிஐ அதே 10,000 கோடிக்கு வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போகணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு.
மேபி வேறு ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதாவது எஃப்ஐ வந்து நிஃப்டி 50ல வந்து விற்கிறாங்க, ஆனால் டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வாங்காமல் வேறு எங்கேயாவது வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அப்படி நம்ம யோசிக்கும் போதும் ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க வாங்கினா தான் அந்த டிரான்சாக்ஷனே நடக்கும். இல்லைனா கொஞ்சமாக வாங்குவாங்க போல். நிஃப்டி 50ல வந்து ஒரு 100 குவான்டிட்டி விற்கிறாங்கன்னா இவங்க ஒரு 50 மட்டும் வாங்கிட்டு மீதி 50 வெளியே கூட வாங்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனால் சிம்பிளாக பார்த்தா இவங்க விற்கிறாங்க, அதை விட இவங்க அதிகமாக தான் வாங்குறாங்க, இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மெயினாக இப்போ நிறைய இன்வெஸ்டர் நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அவங்க ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஐயாக இருக்கட்டும், இல்லைனா செமிகண்டக்டர் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, லிஸ்டான கம்பெனி எல்லாமே. அதனால தான் அவங்க வந்து தாய்வான், சவுத் கொரியா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு அவங்களோட அமௌண்ட் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே, அதாவது இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ குளோபலாக வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா நல்லா க்ரோத்தில் இருக்கா, இந்தியாவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஓகே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு சைனா போகலாம், இல்லைனா யூஎஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம மார்க்கெட்டை விட யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறனால அங்கே அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக வரப்போகுது அப்படின்றனாலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்றுட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கு அடுத்தது ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கனால நம்ம இந்தியாவுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆயில் நம்ம வந்து அதிகமாக வந்து வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது மற்ற மார்க்கெட்டை விட நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த காரணம் எப்போ பார்த்தாலுமே ஏதோ ஒரு காரணம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. குரூடாயில் ப்ரைஸு கீழே போனாலும் அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க, மேலே போனாலும் அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போணுச்சு, அப்போ நம்ம மார்க்கெட்டையும் கீழே தான் இருந்தது. இந்த மாதிரி காரணம் எடுத்து தேடினோம்னா கீழே போகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த காரணம் தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது கோல்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கீழே போயிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் 5 நாளில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.85% கீழே வந்திருக்கு. அதேமாரி தான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 நாளில் 9% கிட்டத்தட்ட 10% வந்து டவுன் ஆகிருக்கு. இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ இதில் முதலீடு பண்ணவங்க வேணுமா கொஞ்சம் வந்து நெகட்டிவ் யோசிப்பாங்க, ஓகே நம்ம முதலீடு பண்ண கீழே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. இருந்தாலும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 20-30 வருஷம் வந்து பார்க்கும்போது ஒரு 13% 14% தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஈக்குவலாக தான் இது வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. என்ன அப்படியே கீழே போயிருந்துச்சுன்னா யாரெல்லாம் தங்கம் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ இல்லை தங்கம் வாங்குவாங்க. இல்லை இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து பிரச்சனை கிடையாது. எப்பயுமே தங்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்கிட்டு தான் இருப்போம். அடுத்தது விப்ரோ லிமிடெட். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைபேக்குக்கான டேட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஜூன் 11ஆம் தேதியிலேருந்து ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். யாருக்கிட்டலாம் இந்த ஸ்டாக்கு ஜூன் 5ஆம் தேதி இருந்துச்சோ நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 176 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பைபேக்கில் அவங்க 250 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செல் பண்ணதுனா கூட நாங்கள் பைபேக்கில் போய் செல் பண்ணலாம். பார்க்கலாங்க அவங்க வந்து எவ்வளோ அக்செப்டன்ஸ் ரேஷியோ எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 குவான்டிட்டி இருக்குன்னா 10 குவான்டிட்டி நம்ம வந்து செல் பண்ணலாம். விப்ரோ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து சம் பர்சன்டேஜ் ஒரு 4% இருக்கலாம், இல்லைனா 40% கூட அவங்களோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கும். அதாவது நம்ம 10 குவான்டிட்டி நம்ம வந்து செல் பண்ணும்போது அதில் வந்து 5 குவான்டிட்டி கூட வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா 10 கூட பண்ணிக்கலாம். ஆனால் 10 பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். பார்ப்போங்க எவ்வளோ தூரம் அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்குன்னு இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இருந்தாலும் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 36% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருந்திருப்பாங்க. இந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் லாஸ்ட் 5 வருஷத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐடி ஸ்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க. பார்ப்போம், இது நார்மல் தான். இன்னும் ஏஐ செமிகண்டக்டர் பிஸ்னஸ்லாம் நம்ம இந்தியாவில் நல்லா க்ரோத் ஆனிச்சுன்னா இவங்க எல்லாருமே மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஆயில் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது குரூட் ஆயிலை பூமியில் இருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 531 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்தனால இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 நாளாக குரூட் ஆயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு பேரலுக்கு $90 கீழே வந்துருச்சு. அதனால நேற்று இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 10% வந்து டவுன் ஆனிச்சு. இவங்க மட்டும் இல்லை, ஓஎன்ஜிசியும் டவுன் ஆனாங்க.
இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போலாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து குரூட் ஆயில் பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, குரூட் ஆயிலை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எப்போலாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். கரண்ட் ப்ரைஸ் 429 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 69,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 32 இருக்குது. புக் வேல்யூ 357, டிவிடெண்ட் ஈல்டு 2.66%, ROC 11%, ROE 12%, ROIC 28%, OP வந்து 30% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 583 ரூபாய். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் நெகட்டிவ்ல 1.21 இருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ 28.3%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 28 ரூபாய் நம்மளுக்கு டிவிடெண்டாகவே தராங்க. இன்னும் இந்த டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ அதிகமாக்குறாங்கன்னா டிவிடெண்ட் இல்லைன்னு அதிகம் கிடைக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.65 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.21 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 13%, ப்ராஃபிட் growth 12% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%. அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இந்த ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் தான் இது வந்து கொடுத்துருக்கு. என்ன இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வரதுக்கான வந்து காரணம். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 8% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து இருக்குது. பார்ப்போங்க, குரூட் ஆயில் ப்ரைஸும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மேபி இந்த கம்பெனிக்கு ஒரு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது டைட்டன் கம்பெனி. டைட்டன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கோல்டு ப்ரைஸு கீழே போகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன் அப்படின்னா தங்கத்தோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறனால இப்போ நிறைய பேர் தங்கத்தை வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ப்ளஸ் தங்கத்தால் தயாரித்த நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ்லேயும் வந்து இருக்காங்க. வாட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவேர் பிஸ்னஸ்லேயும் வந்து இருக்காங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி தான். தனிஷ்க்கு, கேரட்லைன், மியா, ஜோயா இது எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். கிட்டத்தட்ட 85%லேருந்து 90% வரைக்கும் இவங்களோட ரெவன்யூ வந்து இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாட்ச் அண்டு ஐவிஆரில் இருக்காங்க. வாட்சை பொறுத்த வரைக்கும் டைட்டனு, ஃபாஸ்ட்ராக்கு, சொனாட்டா எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு, நம்ம டாட்டாவோட பிராண்டு தான். அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி மார்க்கெட்டு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் தங்கம் வாங்குறவங்களே இப்போ லோக்கல் ஜுவல்லர்ஸில் இருந்து வாங்குறத விட இந்த மாதிரி பிராண்டட் ஜுவல்லரிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளே வந்து பாருங்கள், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அங்கங்கே பக்கத்தில் வந்து ஜுவல்லரி ஷாப் இருக்கும், இல்லைனா யாராவது பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் நம்ம வந்து வாங்குவோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு நகைக்கடை இருக்கும், அந்த நகைக்கடை வந்து அவங்களே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட வாங்காமல் கொஞ்சம் நல்ல நல்ல டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய கடைக்கு நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். அது இவங்களோட பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்கும். அதனால இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி. லாஸ்ட் 5 வருஷத்தில் 133% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து 4034 ரூபாய்க்கு எனக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 3,58,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 69 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 14 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 177, டிவிடெண்ட் ஈல்டு 0.27%. ROCA பொறுத்த வரைக்கும் 25%, ROE 37%, ROIC 33%, OPM 9.54% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1196 ரூபாய். டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ 26.3%. பிஜி ரேஷியோ 4.21 இருக்குது. இங்கே பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 கீழே தான் நல்லாயிருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.93 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 22.8 வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிராண்டு. அதுவும் இல்லாமல் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth அதிகமாக இருக்கனால தான் இவங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூஷனில் வந்து இருக்குது. அடுத்து இவங்கள சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 23%, ப்ராஃபிட் growth 22% வந்து இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 10 வருஷத்தில் 27%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 27% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மினிமம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டாடா ப்ளஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டுமே தான் ஜாயின் வெஞ்சராக இந்த கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அதிகப்படியான பிஇ ரேஷியோ இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 180 வரைக்கெல்லாம் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சில்லில் தான் வந்து இருக்குது. 69, 70 கூட வந்து வச்சுக்கலாம். இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 90 வந்து இருக்குது. ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு ஒரு 70 கிராஸ் பண்ணிட்டு ஒரு 65 இந்த மாதிரி தான் இப்போதைக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜனவரி மாதம் 2023 இருந்த பிஇ ரேஷியோ அப்படின்ற மாதிரி அர்த்தம், அதாவது லோ பிஇ ரேஷியோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோக்கு கீழே தான் வந்து இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட வந்து இருக்கலாம்.
அடுத்தது கைனஸ் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது கரண்ட் பிரைஸ் 3032 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 45% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த லோ ப்ரைஸில் தான் இருக்குது. 52 வீக் லோ அப்படிங்கிறது 2995 ரூபாயில் இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இதே ரேஞ்சில் தான் இருக்குது. பார்க்கலாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன இவங்க சொன்ன அளவுக்கு அந்த ரிசல்ட் வரல. ஆனால் ஆக்சுவலாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன அளவுக்கு அவங்க ரிசல்ட் தராதனால தான் அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகி ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்குது. இப்போதைக்கு வேல்யூஷன் படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன் தான் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் இப்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம், இங்கே வந்து ரிவர்ஸ் ஆன்ஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி இவங்களோட ரேஷியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 55 தான் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்குது. ROC 13%, ROE 9% மேலே இருக்குது. ROIC 11% இருக்குது. OPM 15.8% இருக்குது. PG ரேஷியோ 0.98 வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 2761 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 4.28 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19 இருக்குது. இவங்களோட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தா கூட மினிமம் வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் எடுத்துட்டா கூட சேல்ஸ் குரோத் 33%, ப்ராஃபிட் குரோத் 28% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 45% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இவங்க சூப்பரான ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கீழே இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்தது எம்டா டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 5 நாளில் வந்து பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 18% கீழே இறங்கியிருக்கு. அதுவும் லாஸ்ட் 2 நாளில் தாங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட கிளைண்ட் வந்து யூஎஸில் வந்து இருக்காங்க. அந்த யூஎஸ் கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்டை கொஞ்சம் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ப்ளூம் எனர்ஜி கம்பெனி வந்து பார்த்தோன்னா எம்டா டெக்னாலஜிஸோட ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ளூம் எனர்ஜி கம்பெனி அவங்களோட டேட்டா சென்டர் ஒரு ஒர்க்கை வந்து இப்போ வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதனால எம்டா டெக்னாலஜிஸுக்கு நெகட்டிவ் ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. இந்த கம்பெனிக்கு டேரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட கிளைண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானமும் குறையும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எம்டா டெக்னாலஜிஸுக்கு இந்த ப்ளூம் எனர்ஜியில் இருந்தால் கிட்டத்தட்ட 55% 65% ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. எம்டா டெக்னாலஜிஸ் சாலிட் ஆக்சைடு ஃபியூயல் செல் சிஸ்டம் தான் ப்ளூம் எனர்ஜிஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஹோல்டு ஆனனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இப்போ ப்ளூம் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கிள் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ எம்டா டெக்னாலஜிஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க ஹோல்டு பண்ணால இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரக்கிள் கூட இப்போ வந்து இவங்க புது பார்ட்னர்ஷிப் வைக்கிறனால கண்டிப்பாக எம்டா டெக்னாலஜிஸ்கிட்ட இருந்து அவங்களோட அந்த ஃபியூல் செல்லை வந்து அதிகமாக அந்த ப்ளூம் எனர்ஜி வாங்கினாங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் இதாங்க காரணம், இவங்க கீழே போனது இல்லாமல் டிஃபென்ஸ் செக்டார் கூட எல்லா ஸ்டாக்கையும் இவங்க வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. இந்த கம்பெனி லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 261% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் பாருங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தால் போதும் ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அதனால தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. இது நார்மல் தாங்க. இதனால தாங்க ஏதாவது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சடனாக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கீழே போயிடும். அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். கரண்ட் ப்ரைஸ் 2236 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு காரணம்னா டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி ரெனால்டு பென்ஸ் இந்தியா கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்வேர் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $3.7 மில்லியன் கொடுத்து அக்வேர் வந்து பண்ணிட்டாங்க அந்த அசட்டை. அதாவது ரெனால்டு பென்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஃபுல்லாக வந்து வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா காப்பிரைட்டாக இருக்கட்டும், ட்ரேட்மார்க்ஸாக இருக்கட்டும், டொமைன் நேம்ஸு எல்லாமே ஃபுல்லாக வந்து வாங்கிட்டாங்க. அவங்களோட எம்ப்ளாயிஸு, மெஷினரிஸு, பிளான்ட்டு எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாக வந்து வாங்கிட்டாங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே நல்ல ஒரு குரோத்தில் வந்து இருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனி இவங்க வாங்கியிருக்கனால இன்னமும் இவங்களோட குரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனரி பிஸ்னஸில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமும் இவங்களுக்கு புதுசான ப்ராடக்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ரெனால்டு பென்ஸ் இந்தியா இந்த கம்பெனி ஃபுல்லாக வாங்கினால இதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரியோட தான். இப்போதைக்கு டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, அவங்க இருக்கக்கூடிய அதே பிராண்ட்லேயே இவங்க வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு சேஞ்சும் ஆகலைங்க கம்பெனிக்குள்ளே. ஆனால் கம்பெனியோட அந்த ஓனர்ஷிப் மட்டும் மாறி இருக்காங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இது ஒரு சூப்பரான மூவா அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் வந்து தெரியும். பார்ப்போங்க. இப்போ வர குவார்ட்டரில் இவங்க
அதாவது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் இவங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து சேல் ஆகிருக்கும். அதனால் இந்த தடவை ரிசல்ட்டு சூப்பராக தரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப லோவாக தான் இருக்குது. நாளைக்காவது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.